சிதம்பரத்தை கல்லால அடிப்போம், ஓட்டு கீட்டு கேட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா அவன் மேல கல்லு தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்த பெண்கள் ரொம்ப ஆவேசமாவே பேசியிருக்காங்க. அது என்னன்னு பாத்துடலாம். அடுத்ததாக கனிமொழி அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியல, கனிமொழி ஒளரிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கனிமொழியை பிதுக்கி எடுத்திருக்காரு. எதனால அப்படிலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாத்துடலாம். நெக்ஸ்ட், தமிழக பாஜக கனிமொழி அவர்கள் சொன்ன ஒரு கருத்துக்கு மீம் கிரியேட்டர்ஸ் மாதிரி இறங்கி தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. இதுல கனிமொழி அவர்களை மட்டும் கலாய்க்காம தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களையும் சேர்த்து கலாய்ச்சி விட்டுருக்காங்க. அது பற்றி பார்த்துடலாம். அடுத்ததாக திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு காமெடி ஒண்ணு பண்ணியிருக்காரு. அவர் பண்ண இந்த காரியத்தை பார்த்து பல பேர் அவரை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. கூடவே தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் இந்த விவகாரத்துல வச்சு கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன மாதிரியான விஷயத்த திரு தயாநிதி மாறன் அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கடைசியாக விசிக தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அவருடைய தேர்தல் நாடகத்தை போட ஆரம்பிச்சிட்டாரு. சனாதன தர்மத்தை வேறு இருப்போம் அப்படின்னு கத்திட்டு இருந்த மனுஷன் இப்போ பொட்டி பாம்பா அடங்கி பிராமணர்கள் கிட்ட கை கட்டி நிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சோ வாங்க கண்டென்ட்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? வரை இன்னொரு சகோதரனாக, ஒரு குரங்கை இன்னொரு சகோதரனாக, இன்னொரு குரங்கை ஆறாவது சகோதரனாக ஏற்றுக்கொண்ட ராமாயணத்துக்கு பேர் தான் மனித நல்லிணக்கம் என்று சொன்னால் நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் இடியட். இந்துக்களே, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. தேர்தல் காலகட்டத்துல மட்டும் நாங்கெல்லாம் இந்துக்கள், நாங்க எல்லாருமே இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் அப்படிங்கிற மாதிரி ஏமாத்தி மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குவாங்க. இவங்க ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறமா, அந்த தேர்தலை அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா பழைய மாதிரி எப்போதும் போல இந்துக்களை குறித்து மட்டும் தலைக்குறைவா பேச ஆரம்பிச்சிருவாங்க. சோ தயவு செய்து இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. முக்கியமா இந்துக்கள், நீங்க இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு ஆதரவாக காரைக்குடியில தேர்தல் பிரச்சாரத்திற்காக போயிருக்காரு. அப்போ அங்க இருந்த காரைக்குடி பெண்கள் திரு சிதம்பரம் அவர்களை வழிமறிச்சிருக்காங்க, பல கேள்விகளை கேட்டிருக்காங்க, கூடவே தரமான பல சம்பவங்களையும் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் கடை பாருங்க. சிதம்பரத்தை கல்லால் அடிப்போம், வாக்கு கேட்டு வந்தால் சிதம்பரத்தை கல்லால் அடிப்போம் என காரைக்குடி அருகே உள்ள மித்ராவாயல் கிராம பெண்கள் ஆவேசம். 5 ஆண்டுகளாக தங்கள் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தொகுதி பக்கமே வரவில்லை என பெண்கள் குற்றச்சாட்டு. அப்படியே அந்த பெண்கள் பேசின வீடியோமே பாத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது புரியும். மாங்குடி பெண்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அங்கிருந்து நழுவினார். இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் காங்கிரசுக்கு ஓட்டு போட மாட்டோம், இனி ஓட்டு கேட்டு வந்தால் கல்லை கொண்டெறிவோம் என எச்சரித்தனர். சைக்கிள் கூட ஓட தெரியாது. நான் எதுல ஓட போறது? என் புருஷன் நடக்க முடியாம வீட்டுல இருக்கிறாரு. நான் யாரை கூப்பிடுறது? மயம் சரியில்லை எனக்கு. 10 நான் 40 வருஷம் ஆச்சு. வந்ததுல ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, நல்லா வைத்தியம் பார்த்தா எல்லாம் பண்ணாங்க. இப்ப அதுக்கு இடையில எடுத்துக்கிட்டு நாங்களும் இப்ப நான் 30 வருஷமா கிடைச்சிருக்கேன். போராட்டம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஹாஸ்பிட்டல். இப்ப பேசினாரு, பேசின பிறகு நாங்க பேசுவோம் சொன்னார்ல, பேசின பிறகு நீங்க பேசணும்னு சொன்னார்ல, இறங்கி தாக்க சொல்ல போறோம் போறாரு. அப்புறம் எப்படி ஒரு ஓட்டு போடுவான்? பொம்பளை கூட போட மாட்டான். ஓட்டு கேட்க யாரும் வரக்கூடாது. வந்தாங்க கல்ல விட்டுதான் பொம்பளை கூட. இந்த அம்மா பாத்தீங்கன்னா சிதம்பரம் அவர்கள் பேசும்பொழுதே போயிருப்பாங்க. இவங்க சில கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க. அப்போ சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு, நான் ஃபர்ஸ்ட் பேசி முடிச்சிடுறேன், அப்புறமா கீழே வரேன், கீழே வந்ததுக்கு அப்புறமா பேசுங்க, அப்போ நான் பதில் சொல்றேன் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாரு. அவரு பேசி முடிச்சுட்டு கீழே வந்ததுக்கு அப்புறமா இந்த அம்மா போய் பேச போவாங்க. அப்போ அவர் பாட்டு கார் ஏறி போயிட்டாரு. எந்த விதமான பதில்களும் அவர் சொல்லவே இல்லை. ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் செய்வாரு, ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்களே தவிர இந்த அம்மா கேட்ட கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லவே இல்லை. இவங்களுடைய கோரிக்கை என்னவா இருந்ததுன்னா, இங்க இருக்கக்கூடிய டாஸ்மார்க்குகளை மூடுங்க,
இங்க இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்களை மூடுங்க, அதனால இங்க நிறைய பேர் இறந்துடுறாங்க, குடும்பத்தை பாத்துக்க முடியல, என் பையனுக்கு 35 வயசு ஆச்சு, இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஒயின் ஷாப் தான், இந்த டாஸ்மாக் தான். எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, சைக்கிள் ஓட்ட தெரியாது, என் புருஷன் படுக்கையா இருக்காரு, ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க என்ன பண்றது, இங்க மருத்துவமனை வசதியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா சொல்றாங்க. கார்த்தி சிதம்பரம் மற்றும் ப சிதம்பரம் இவங்க தான் அந்த இடத்துல தொடர்ந்து வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்பவும் அவங்க தான் சிட்டிங் எம்பியா இருக்காங்க. இவ்வளவு வருஷமா அவங்க தான் அந்த தொகுதியோடைய எம்பியா இருந்திருக்காங்க. ப சிதம்பரம் அவர்கள் மத்திய நிதியமைச்சராகவே இருந்திருக்காரு. ஆனாலும் அவருடைய தொகுதி பாருங்க என்ன லட்சணத்துல இருக்குன்னு. இதனாலதான் இந்த பெண்கள் இவ்வளவு கடுப்பாயிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் இந்த அளவு எதிர்ப்புகள் இருந்ததா அப்படின்னு தெரியல. பட் இப்போ இந்த காலகட்டத்துல இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்துருச்சு. இவங்க எப்படிலாம் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கறத இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இது மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து எல்லா இடங்களுமே கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க நல்லா பாருங்க, இந்த எலெக்ஷன்ல தான் திமுக மற்றும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இந்த அளவு எதிர்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி தமிழக மக்கள் இந்த அளவு எதிர்த்து பேசியிருக்காங்களா அப்படின்லாம் நமக்கு தெரியல. பட் இந்த முறை திமுகவிற்கு எதிராகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு எதிராகவும் ரொம்ப தைரியமாகவே மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்துடுச்சு. திராவிடம் அப்படிங்கிற ஒரு ஃபேக் ஐடியாலஜி இருக்கு இல்லையா, அது அழியறத நாம நம்மளுடைய கண்ணாலேயே பார்க்கலாம். இதுக்கான காரணம் என்னன்னா, இது 2024. இப்ப நாம இருக்கிறது 2024 அப்படிங்கிறத மறந்து இன்னமும் இவங்க எல்லாருமே தாத்தா காலத்து திமுக சொல்லிட்டு ஒரு சில காரியங்கள்லாம் செய்யறாங்க பாருங்க. அதை எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். நாம இப்ப பண்றதெல்லாம் யாரு நாளைக்கு பார்க்க போறா, யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் இப்போ அவங்களுக்கு ஆப்பாவே வந்து முடிஞ்சிருக்கு. அந்த காலகட்டத்துல பெருசா டிவியோ சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோ இந்த இன்டர்நெட்டோ பெருசா எதுவுமே கிடையாது. அதனால திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் ஈஸியா தப்பிச்சிட்டாங்க. பட் இப்போ இந்த காலகட்டத்துல இதனுடைய வளர்ச்சியானது அபரிவிதமா இருக்கு. இவங்க எல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மக்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் தொக்கா மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இத மாதிரிலாம் இப்ப நல்லபடியா பேசிட்டு நாளைக்கு காசு கொடுத்தாங்க சொல்லி போய் அவங்களுக்கே ஓட்டு போட்டீங்கன்னா அப்புறம் மறுபடியும் நீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்தை தான் படணும். நெக்ஸ்ட், நம்முடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் கிட்ட இந்த போதைப் பொருட்கள் குறித்தும் ஜாஃபர் சாதிக் இருக்காரு இல்லையா, அவரை குறித்தும் இந்த ஊபி ஊடகவாதிகள் கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு கனிமொழி அம்மையார் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இத மாதிரியான போதைப் பொருள் விவகாரத்தை தடுக்க வேண்டியது மத்திய அரசினுடைய வேலை, அது மாநில அரசினுடைய வேலை கிடையாது, எங்க வேலை கிடையாது, மத்திய அரசு தான் இது எல்லாத்தையுமே தடுத்து இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. கனிமொழி அவர்கள் சொன்ன இந்த விஷயத்த அப்படியே தூக்கின்னு போயிட்டு நம்முடைய ஊபி ஊடகவாதிகள் நம்முடைய அண்ணாமலை அவர்கள்ட்டையும் கேட்டிருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் கனிமொழி அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியல, அவங்க வளரிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி தமிழக அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத புட்டு வச்சிருந்தாரு. இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன். போதைப் பொருள் கடத்தலை மத்திய அரசுதான் தடுக்க வேண்டும் என கூறிய கனிமொழிக்கு பதில் தெரிவித்த அண்ணாமலை, கனிமொழி கண்டபடி உளறி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆனா என்டிபிஎஸ் சட்டம், எனக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த திமுக அரசியல்வாதிகிட்ட பேசி பேசி மூளை மழுங்குது. என்டிபிஎஸ் சட்டம் யாருக்கு அதிகாரம் கொடுக்குது? ஒரு லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசருக்கு அதிகாரம் கொடுக்குது. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆக்ஷன் எடுக்கலாம், டிஒஎஸ்பி ஆக்ஷன் எடுக்கலாம், சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலாம். அப்ப என்டிபிஎஸ் சட்டத்தை திருத்திடுவோமா? இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட், அந்த ட்ரக்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே சட்டம் என்டிபிஎஸ் சட்டம். அது மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுக்கிறது. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதை செயல்படுத்துறதுக்கு தான் காவல்துறைக்கு இருக்கு. அதனாலதான் தமிழ்நாடு அரசுலயே காவல்துறையில ஆன்டி ட்ரக் செல் வச்சிருக்காங்க. கனிமொழி அவர்கள் ஏதாச்சும் உளறாங்கன்னா எப்படி அதுக்கு நான் பதில் சொல்றேன்? கனிமொழி அவர்கள் ஒண்ணுமே தெரியாம உளறாங்க. இந்த என்டிபிஎஸ் இருக்கு இல்லையா, இது தமிழக அரசுக்கு, மாநில அரசுகளுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. அவங்களால இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்க முடியும். இதை பத்தி எல்லாம் தெரியாம கனிமொழி அவர்கள் வளர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுலயும் பாருங்க, திமுக காரங்க கிட்ட, இந்த திமுக அரசியல்வாதி கிட்ட பேசி 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 மூளையே மழுங்கி போச்சு அப்படி மாதிரி சொல்றாரு. அப்ப பாருங்க, அண்ணாமலையே குழப்பிருக்காங்கன்னா இவங்க எப்பேற்பட்ட அரசியல்வாதிகள்னு. அடுத்து நம்முடைய திமுக எம்பி கனிமொழி அம்மையார் அவர்கள், மறுபடியும் அவங்கள பற்றி தான் பார்க்க போறோம். அவங்க நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை குறித்து ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. மோடி அவர்கள் இப்ப தமிழ் குறித்து எல்லாம் பேசுறாரு இல்லையா, இப்ப பேசல, அவர் ரொம்ப வருஷமாவே பேசிட்டு இருக்காரு. தேர்தல் காலகட்டத்துல திமுக இப்பதான் தமிழ் குறித்து மோடி பேசுறாரு, இது முறை எல்லாம் ஏன் பேசவே இல்லை, ஆடிவாரெல்லாம் பேசி வந்துட்டு இருக்காங்க. வாட் எவர், நம்முடைய கனிமொழி அவர்கள்
மோடி அவர்களை குறித்து ஒரு கருத்து ஒண்ணு தெரிவிச்சிருந்தாங்க. அவதூறான கருத்து தான். அதுக்கு பதிலளிக்கிற வகையில தமிழக பாஜக ஒரு வீடியோவை இறக்கியிருக்காங்க. அது பாக்குறதுக்கே செம ஃபன்னா இருந்தது. இங்க சைட்ல அது போற தயவு செய்து பாருங்க. தேர்தல் வந்த உடனே பிரதமருக்கு வேற தமிழ் மேல பாசம் வந்துருச்சு. எனக்கு தமிழ் தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு. தமிழ் கத்துக்கோங்க. நம்முடைய முதலமைச்சர்கிட்ட சொன்னா உடனே ஒரு நல்ல ஆசிரியரை பார்த்து வரப்பு உயரா நீர் உயரும், வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயரா மேல் உயரும், நீர் உயர நெல் உயரும், மேல் உயரா குடி உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயரா கோல் உயரும், குடி உயர கோன் உயர்வான்னு கோல் உயரா கோன் உயர்வான். யாரு தமிழ் வித்துவண்ண ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிடுவாரு. இதுல பாத்தீங்கன்னா நம்முடைய மோடி அவர்கள் எந்த ஒரு துண்டு சீட்டும் பார்க்காம தான் அந்த செய்யுள்ள சொல்லியிருப்பாரு. பட் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பேப்பரை பார்த்துட்டு தான் அந்த பாடலை படிப்பாரும் கூட. ஆனாலும் கடைசியில ஒரு லைன் அவரு விட்டுருவாரு. இததான் கலாய்க்கிற மாதிரி தமிழக பாஜக இப்படி ஒரு வீடியோவை இறக்கியிருக்காங்க. ஆனா மோடிக்கு தமிழ் பிடிக்காது, தமிழர்களை பிடிக்காது, தமிழகத்தை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த திமுக காரங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா மோடி அவர்கள் அது மாதிரியா பண்றாரு? தேர்தல் காலகட்டத்துல மட்டும்தான் தமிழை குறித்து பேசுறாரா? இல்ல, மோடி அவர்கள் பல வருஷமா தமிழை பெருமையா தான் பேசிட்டு வராரு. நம்முடைய மோடி அவர்கள் எந்த உலக நாடுகளுக்கு போனாலும் தமிழ் நூல்களை குறித்து ரொம்ப பெருமையாவே பேசுவாரு. இதுல கூட பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் துண்டு சீட்டு பார்க்காம தான் அந்த குரல்ல அவர் சொல்லுவாரு. இதுல மோடிக்கு தமிழ் பிடிக்காது, தமிழர்கள் பிடிக்காது, தமிழகத்தை பிடிக்காதுன்னு வேற இவங்க சொல்றாங்க. திமுகவினர் தான் தமிழ் காவலர்கள், தமிழை பாதுகாப்பவர்கள் அப்படி மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தேசிய கல்வி கொள்கை திட்டத்தை நீங்க அமல்படுத்த வேண்டியதானே? தேசிய கல்வி கொள்கை திட்டத்தை தான் மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ வரைக்கும் தமிழகத்துல தமிழ் பாடமானது கம்பல்சரி கிடையாது. நீங்க விருப்பம் இருந்தா தமிழை படிக்கலாம், விருப்பம் இல்லைன்னா தமிழ் படிக்காம கூட போயிடலாம். அப்படி ஒரு நிலைமையில தான் தமிழகம் இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க தான் தமிழை பாதுகாக்கிறோம், நாங்க தான் தமிழை வளர்க்கிறோம், நாங்க இல்லைன்னா தமிழே கிடையாது அப்படி மாதிரிலாம் சொல்றாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவங்க இந்த தேஞ்ச டேப்பையே தேய்ச்சிட்டு இருக்க போறாங்கன்னு தெரியல. மக்கள் இதை நம்புவாங்க அப்படிங்கிறத இவங்க இன்னமும் நம்புறாங்க பாருங்க. ஆனா மக்கள் இப்போ நல்லா உஷாராயிட்டாங்க, நல்லாவே உஷாராயிட்டாங்க. 2019, 2021 இந்த தேர்தல் காலகட்டங்கள்ல திமுக ஃபாலோ பண்ண அந்த டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் ஃபாலோ பண்றாங்க. சோ மக்களுக்கு நல்லாவே தெரியும் கடந்த 2 தேர்தலையும் திமுக எது மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க எது மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த முறை திமுகவிற்கு உண்மையிலேயே பெரிய இழப்பா இருக்க போகுது, பெரிய இடியா இருக்க போகுது, பெரிய அடிய தமிழக மக்கள் கொடுக்க போறாங்க. திமுக இந்த முறை பெரிய இழப்பை சந்திக்க போறாங்க, அது மட்டும் ஊர்ஜிதமா தெரியுது. நெக்ஸ்ட் இத கொஞ்சம் பாருங்களேன். நமது முதல்வர் யாரை பிரதமராக காட்டுகிறாரோ அவர்தான் பிரதமராக வருவார். தயாநிதி மாறன் பேச்சு. நம்முடைய திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல இது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் சார், 2019 நாடாளுமன்ற தேர்தல் அந்த டைம்ல ஊருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பப்புஜிய பிரதமர் வேட்பாளரா அறிவிச்சது நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவரு அந்த மாதிரி சொன்ன நேரமோ என்னவோ தெரியல, நம்முடைய பப்புஜி அவர்கள் அமேதி தொகுதியிலிருந்து ஓடி போயிட்டு கேரளால நின்று போட்டி போட்டாரு. ஸ்மிருதி இரானி அவர்களுக்கு பயந்து நம்முடைய பப்புஜி அவர்கள் கேரளால வந்து போட்டி போட்டாரு. இந்த முறை நீங்க என்ன சொல்றீங்க? தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் பிரதமரா வருவாரு அப்படின்னா நீங்க சொல்றீங்க. சரி, நீங்க யாரை கை காட்ட போறீங்க? பப்புஜி அவர்களையா, இல்லனா மம்தா தீதி அவர்களையா, இல்லனா அரவிந்த் கெஜ்ரிவால்? இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் ஜெயில இருக்காரு, சோ அவரை கை காட்ட முடியாது. நீங்க யாரை கை காட்ட போறீங்க? முதல்ல உங்களுடைய கூட்டணி சார்பாக இருக்கக்கூடிய பிரதமர் வேட்பாளர் யாரு? இதே மாதிரியான கருத்துக்கள் தான் தொடர்ந்து எல்லா திமுக காரங்களும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா பிரதமர் வேட்பாளர் யாருன்னு மட்டும்தான் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம தயாநிதி மாறன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு போகும்போது அந்த தொகுதி மக்கள் தொடர்ந்து அவரை புறக்கணிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. தயாநிதி மாறன் அவர்களை மட்டும் கிடையாது, திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் இவங்க தேர்தல் பிரச்சாரத்திற்கு போகும்போது அந்த தொகுதி மக்கள் தொடர்ந்து புறக்கணிச்சுட்டே இருந்தாங்க. இந்த முறை இந்த இடத்துல நம்முடைய தயாநிதி மாறன் அவர்கள் அவருடைய பொண்ணை தேர்தல் பிரச்சாரத்திற்காக கூட்டிட்டு போயிருக்காரு போல. எதுக்குன்னு தெரியல. சரி, அது அவருடைய விருப்பம். நாம அடுத்த கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். கடைசியாக விசிக தலைவர் திரு திருமா அவர்கள் பண்ண காரியத்தை தயவு செய்து பாருங்களேன். வாக்கு சேகரிப்பின் போது அரியலூருக்கு உட்பட்ட கலியுக வரதராஜ பெருமாள் கோயிலில் தரிசனம் செய்த சிதம்பரம் தொகுதி விசிக வேட்பாளர்
திருமாவளவன் மற்றும் அமைச்சர் சிவசங்கர். எவ்வளவு அழகா திருமாவளவன் அவர்கள் சனாதன தர்மத்தை வேறு இருக்கிறாருன்றத பாருங்க. 4 வருஷம் 10 மாசம் இந்து மதத்தை குறித்து கொச்சையா பேச வேண்டியது, இந்து மத நம்பிக்கைகள் குறித்து அருவருப்பா பேச வேண்டியது, இந்து கடவுள்கள் குறித்து அசிங்கமா பேச வேண்டியது, தேர்தல் நேரத்துல இப்படி கூச்சமே இல்லாம நாடகத்தை போட வேண்டியது. பெருமாள் கோயிலுக்கு தானே இப்போ திருமாவளவர்கள் போயிருக்காரு. இதே திருமாவர்கள் பெருமாள் கோயிலை குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. கடந்த காலங்கள்ல என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து பாருங்க. திருப்பதி ஏழுமலையான் கோயில் வந்து மகாவிஷ்ணு கோவில், சரி, பெருமாள் கோவில். வேறு இந்தியாவிலே எந்த பெருமாள் கோவிலாவது போய் மொட்டை போடுகிறார்களா? கிடையாது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மட்டும் ஏன் மொட்டை போடுகிறார்கள் என்றால், அதை ஒருவன் ஆராய்ச்சி செய்து PhD பட்டமே வாங்கியிருக்கிறான். என்னவென்றால், அது ஒரு காலத்தில் புத்த விகாராக இருந்தது. பௌத்த மதத்தில் தான் மொட்டை போடுகிற வழக்கமே உண்டு. அதை ஆராய்ச்சி பண்ணி PhD பண்ணது யாரு? விசிகால இருக்கக்கூடியவர்களா? தெரியல, இருப்பாங்க. விசிகா கட்சிக்காரங்களா தான் இருப்பாங்க. இவர் என்ன சொல்றாரு? மொட்டை போடுறது பௌத்த விகாரங்களா தான் இருந்தது. சோ திருப்பதி கோவில் அப்படிங்கிறது ஒரு பௌத்த விகாரம். எதுக்கெடுத்தாலும் எல்லா கோயிலும் பௌத்த விகாரம் தான், எல்லா கோயிலுமே பௌத்தமா தான் இருந்தது. இங்க இருந்த கோயில்கள் எல்லாமே பௌத்த விகாரங்களாக தான் இருந்தது. இந்த கோயில நம்ம இடிச்சு பௌத்த விகாரங்களை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவர்கள் இப்போ நேத்து கிடையாதுங்க, ரொம்ப நாளாவே பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த பௌத்தத்துல மொட்டை போடுற பழக்கம்னு சொன்னார் இல்லையா? கிடையாது. பௌத்தத்துல மொட்டை அடிக்கிற பழக்கம் கிடையாது. முடிய புடுங்கிறது தான் அவங்களுடைய பழக்கமா இருந்தது. ஒரு முடியா புடுங்குவாங்க. அவங்க இந்த சன்னியாசத்தை மேற்கொண்டு வருவாங்க இல்லையா, அவங்க இந்த முடியை எடுக்கிறதுலயே அவ்வளவு வலிய அனுபவிப்பாங்க. ஒரு முடியா அவங்க புடுங்கிட்டு தான் அந்த மொட்டையே போடுவாங்க. திருப்பதி கோயில்கள்ல இந்த பிளேடு வச்சு மொட்டை அடிக்கிறாங்க பாருங்க, அத மாதிரி எல்லாம் பௌத்தத்துல கிடையவே கிடையாது. ஒரு முடியா புடுங்குவாங்க. தயவு செய்து புத்தகங்களை படிச்சு பாருங்க, உங்களுக்கே அது குறித்து தெரிய வரும். அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு? எந்த கோயிலுமே, எந்த பெருமாள் கோயிலுமே, இந்தியாவில இருக்கக்கூடிய எந்த பெருமாள் கோயிலுமே மொட்டை போடுற பழக்கமே கிடையாதுன்னு சொல்றாரு. நான் என்னோட பையனுக்கு மேல்கோட்டையில தான் மொட்டை போட்டேன். 1 மாசத்துக்கு முன்னாடி தான் மொட்டை போட்டேன். மேல்கோட்டை என்ன திருப்பதிலையா இருக்கு? இது மட்டும் இல்லைங்க, திருமாவளவன் அவர்கள் திருவள்ளுவரையே கிறிஸ்துவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு. அதையும் நீங்க பாத்திருப்பீங்க. திருமாவர்கள் இப்ப பேசினாரு பாத்தீங்களா? இதை விட அருவருப்பா கேவலமான வீடியோக்கள்லாம் நிறைய இருக்கு. நீங்க யூடியூப்ல கூட பார்க்கலாம். அவ்வளவு மோசமாலாம் திருமாவளவர்கள் பேசியிருப்பாரு. இந்து மத நம்பிக்கைகள் குறித்து அவ்வளவு மோசமாலாம் பேசியிருப்பாரு. இவர் மட்டும் இல்லாம இவர் கட்சியில இருக்கக்கூடிய வன்னியரசு, அவரு இந்து மதத்தை அழிக்கணும்னு பேசியிருக்காரு. அதே மாதிரி இந்த கட்சிக்கு, இந்த விசிகாக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஜிங்சக் போடக்கூடிய யூடியூப் ரூட்டர்ஸ் மேனர் குஞ்சுமணி தொடர்ந்து இந்து மத நம்பிக்கைகள் குறித்து எப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தான் அப்படிங்கறத நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப எலெக்ஷன் டைம் அப்படிங்கறதுனால அவனை பேச வேணாம் சொல்லியிருக்காங்க. அதனால அவன் இப்ப பேசல. ஆனா அவன் என்னென்னலாம் பேசியிருக்கான் அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க. அதே மாதிரி ஆலூர் ஷானவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரும் பாத்தீங்கன்னா இந்து மதம் குறித்து எவ்வளவு மோசமாலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். இத மாதிரி இவர் மட்டும் இல்லாம இவர் கட்சியில இருக்கக்கூடியவர்களும் இந்து மதம் குறித்து அவ்வளவு மோசமாலாம் பேசியிருக்காங்க. ஆனா தேர்தல் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல மட்டும் அமைதியாடுவாங்க, பொட்டி பாம்பா அடங்கி போயிருப்பாங்க, சனாதனத்திடம் சரணடைஞ்சிருப்பாங்க. இது எல்லாமே தேர்தல் நடந்து முடிகிற வரைக்கும் மட்டும்தான். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பழைய மாதிரி அசிங்கமா, அருவருப்பா, மோசமா, கேவலமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவு நாள் மக்கள் இவங்க பேசுறதெல்லாம் பார்த்து ஏமாந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறமா மக்கள் ஏமாறத்துக்கு தயாராக இல்ல. திருமாவர்கள் நிக்கக்கூடிய சிதம்பரம், அப்புறம் இன்னொருத்தர் ரவிக்குமார் நினைக்கிறேன், அவர் விழுப்புரம் தொகுதியில் நிக்கிறார் போல. இவங்க 2 பேருமே தேர்தல்ல தோல்வி அடைய போகுது நிச்சயம். விசிகா வாங்கின இந்த 2 டிக்கெட், இந்த 2 சீட்லுமே விசிகா தோத்துதான் போக போறாங்க. அதை நாம எல்லாருமே பார்க்க தான் போறோம். ஐ ஹோப் கண்டிப்பா இவங்க 2 பேருமே தோக்கணும். தோத்தாதான் இவங்களுக்கு அந்த புத்தியே வரும். இதுக்கப்புறமா நாம இந்து மதம் குறித்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டே இவங்களுக்கு அப்பதான் வரும். பார்ப்போம் இவங்க தோக்குறாங்களா, இந்த மக்கள் அவங்கள தோக்கடிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சோ அவ்வளவுதான் கைஸ் இந்த கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?